ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரம். இன்னைக்கு 10வது. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் 1815லேருந்து 1876 வரைக்கும். 1815லேருந்து 1876 வரைக்கும். தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின்னர் 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின், கம்பருக்கு அப்புறம் 1000 வருஷம் ஓய்ந்து கிடந்ததுக்கு அப்புறம் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் யார் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற அதவத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு. திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியிருக்கிறாரு. அந்த திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கிற அதவத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்து திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியிருக்கிறாரு. மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடிக்கொண்டு வழிபட்டு செவி திறந்து கற்றார். மீனாட்சி சுந்தரன் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ் அறிஞர்கள்லாம் தேடி இவராக தேடி போய் தமிழ் கற்றுருக்கிறாரு. யாராட்டனா திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள், இவங்கள்ட்டெல்லாம் பூக்களை தேடி எப்படி தேனுண்ணும் வண்டு போய் இருக்குமோ அது மாதிரி இவர் தமிழ் கற்றுருக்கிறாரு. அவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூல் அவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும். அவர் இயற்றின சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூல் அவருடைய பெருமையை என்றும் உணர்த்துமா. தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். யமக அந்தாதி, திரிப அந்தாதி, வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார். உவே சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிரு நாவலர் போன்றோர் இவரின் மாணவர்கள் ஆவார். இவர் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னா உவே சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிரு நாவலர் போன்றோர் இவரின் மாணவர்கள். மகாவித்துவான் திரிசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும். மகாவித்துவான் திரிசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவருடைய புகழ் தமிழ் எப்போ வரைக்கும் இருக்கோ அப்போ வரைக்கும் அவருடைய புகழ் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும், அவர் வாழ்ந்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ இம்பார்ட்டன்ஸ்லாம் எதுன்னு பார்ப்போம். இவருடைய மாணவர்கள், அதாவது மீனாட்சி சுந்தரனார், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனுடைய மாணவர்கள் யார் யார் அப்படின்னா உவே சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிரு நாவலர். இவருடைய வருஷம் 1815லேருந்து 1876 வரைக்கும். புலமை கதிரவன்னு சொல்லுவாங்க. இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற அதவத்தூரில் பிறந்திருக்கிறாரு. திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியிருக்கிறாரு. இவர் இவருடைய ஆசிரியர்கள், அதாவது இவருக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள். இவர் என்ன நூல் எழுதிச்சிருக்காரு அப்படின்னா சேக்கிழார் பிள்ளை தமிழ். அது இவருடைய பெருமையை என்றும் உணர்த்துமா. சேக்கிழார் பிள்ளை தமிழ் யார் எழுதுனதுன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தல புராணங்களில் பாடுவதில் வல்லவர் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கினார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளை தமிழ் ஆகியவற்றை பாடின பெருமைக்குரியவர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.